ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா திருவண்ணாமலை வந்திருக்கேன். மாதவி பன்னீர்செல்வம் திருவண்ண மண்டபம் திருவண்ணாமலை. இங்கே வந்து திருவாசக மாநாடுக்காக வந்திருக்கேன். இங்கே திருவாசகத்தை முற்றிலும் எழுதிய 9000 சிவனடியார்களுக்கு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க, வழங்க போகிறாங்க. அங்கே நான் வந்து கலந்துக்க வந்திருக்கேன். இங்கே வந்து கள்ளக்குறிச்சி ரோட்டில் வந்து மாதவி பன்னீர்செல்வம் திருமண மண்டபம் திருவண்ணாமலை. இந்த மாநாட்டின் நோக்கம் என்னென்ன, நம் பிறவி பயன் திருவாசகம் எழுதுவதே. உலக மக்கள் திருவாசகத்தை முற்றும் எழுதிய அற்புத நிகழ்வின் வெளிப்பாடு. மணிவாசகர் நுழைவாயில். இங்கு திருவாசகம் முற்றும் எழுதி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் இடம். இங்க என்ன சிறப்புனா, சிங்கப்பூர்லேருந்து 6 பேர் திருவாசகத்தை எழுதி இங்க சான்றிதழ் வாங்குறாங்க, அது சிறப்பிக்கப்படுறாங்க. உங்களை நேரடியாக காட்டுறோம் பாருங்க. முற்றும் எழுத வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தார்கள். இன்று 51வது பதிகமாக அச்சோ பதிகம் எழுத போகிறேன். எப்படியாவது நீங்கள் ஐயா கிட்ட சொல்லி எனக்கு முதல் சான்றிதழை நீங்கள் பெற்றுத் தர வேண்டும் என்று அந்த ஒருங்கிணைப்பாளரோடு தொடர்பு ஏற்படுத்தினார்கள். என்றுமே கடித்துக் கொள்ளாத அந்த ஒருங்கிணைப்பாளர் அன்றுதான் அந்த அம்மாவை, அம்மா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேம்மா, நான் தான் எத்தனை முறை உனக்கு சொல்லிட்டேன், கண்டிப்பாக வெளிப்படுத்திருக்கிறார்கள். அந்த இரவு அந்த அம்மா என்று சொல்லக்கூடாது, அந்த உண்மையான மெய்யடியார் அச்சோ பதிகத்தை எழுத தொடங்கியிருக்கிறார். அச்சோ திருக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஒருங்கிணைப்பாளர் அந்த அடியாருக்கு எழுதியதற்காக முதல் சான்றிதழாக புத்தியை கொடுத்து அவருக்கு தான் முதல் சான்றிதழ் தர வேண்டும் என்று முதல் சான்றிதழ் நாளை பல பேர் முன்னாடி அதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக நாளை நாம் வைத்திருக்கின்றோம். கேட்டாங்க, அம்மா நான் வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க சனி ஞாயிறு 2 நாள் இருக்கிற மாதிரி வாங்க அப்படின்னு காலையில வந்துட்டாங்க. அவங்களதான் தேடனை இல்லைன்னு வித நான் திருவாசகத்தின் பெருமையும் தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக தெருக்களுக்கு நான் செல்வா போற்றி, அரணே போற்றி.